சமஸ்கிருதத்தை வந்து காணா போன மொழி அப்படின்னு எப்படி உதயநிதி ஸ்டாலின் சொல்லலாம்னு அண்ணாமலை கொதிக்கிறாரு. அண்ணாமலைக்கு எப்படி இதுக்கு கொதிக்கிறாரோ அதே போல பவன் கல்யாண் சொன்னார்ல, சனாதன தர்மத்தை எதிர்த்தா அழிஞ்சு போவீங்கன்னு. அப்ப அவங்கள கொண்டாந்து பேச விட்டப்ப எங்களுக்கு அப்படித்தான் வந்திருக்கோம். என்ன சனாதனம்? நாங்க திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆரியமும் திராவிடமும் நேர்கோட்டுல சந்திச்ச காலம் வந்து 80. அப்பயே எங்களோட மயிரம் ஒன்றும் பிடுங்க முடியல. இப்பெல்லாம் தூக்கி குப்பையில எரிஞ்சாச்சு. வேணா பொறுக்கிட்டு வந்து அரசியல் செய்யுங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா வந்து புரிய மாட்டேங்குது இந்த தற்கொலைங்களுக்கு. அண்ணாமலைக்கெல்லாம் முதல்ல அரசியலை பத்தி என்ன தெரியும்? அரசியல் இருந்து என்ன சொன்னாரு, நம்ம நான் வந்து திமுக ஆட்சியை வந்து காலி பண்ற வரைக்கும் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப போடாம இருக்காரா? போட்டுட்டு தான் இருக்காரு. என்ன அரசியல் தெரியும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினரா, கவுன்சிலரா, எந்த பதவியும் கிடையாது அண்ணாமலைக்கு. சும்மா மைக்கு கிடைக்காதுன்னு எப்படி வந்தாரு முதல்ல? இவரு எங்க திமுக ஆட்சி என்ன சாதனை பண்ணுச்சுன்னு சொல்லலங்கிறாரு. முதல்ல இவர் எப்படி இந்த பதவிக்கு வந்தாரு? மாநில பதவிக்கு எப்படி வந்தாரு அப்படிங்கிறத சொல்லணும்ல முதல்ல. அவரு இது வரைக்கும் எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்காரா? கிடையாது. பதிவு பண்ணதில்ல, பதிவு பண்ணவும் மாட்டாரு. ஏன்னா எதுவும் பெருசா பண்ணிட்டு வந்திருக்காரு. நானும் தமிழன் தான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். நானும் தமிழன்னா சமஸ்கிருதத்தை பத்தி பேசுறதுக்கு எதுக்கு அண்ணாமலைக்கு கோவம் வருது? பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதானே? எதுக்கு கோவம் வருது? பிஜேபி திட்டுனா அண்ணாமலைக்கு எதுக்கு கோவம் வருது? தமிழன்னா தமிழ்நாட்டு கட்சியில இருக்க வேண்டியதானே? இல்ல தனியா ஒரு கட்சி ஆரம்பி தமிழர் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சு செயல்பட வேண்டியதானே? போய் அங்க எடுபடியா வேலை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கு தமிழன் தான் எதிரி அப்படிங்கிறது இந்த இவங்க நம்ம தெற்குறிங்களை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப விஜயை வச்சு பி டீமா வச்சு செயல்பட்டு இருக்காங்க. இது போல பல்வேறு நாங்க மறுபடியும் சொல்றோம், நீங்க எந்த வகையில வந்தாலும் வேற அறுத்தே தீரும்.